Hello friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது French fry எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாப்போங்க. இப்போ இத என்ன பண்ணனும், இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா ஸ்லைஸா நல்லா நீளமா குச்சியா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்ல தோல் எல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வைக்கணும். நல்லா சீவிட்டு எடுத்து வைக்கணும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்குக்கும் நம்ம தோல் எடுத்துருவோம்ப்பா. பாருங்க, இப்போ என்ன பண்ணனும், இந்த ஓரத்துல இருக்க இந்த எட்ஜ் பீஸ் வந்து கட் பண்ணிரலாங்க. இது ஏன் அப்படி கட் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா, அப்பதான் வந்து நமக்கு கொஞ்சம் ஷேப் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக அப்படி கட் பண்ணிக்கிறோங்க. அது மாதிரி இந்த சைடும் வந்து இந்த சைடும் கட் பண்ணிட்டோம்னா நல்லா கொஞ்சம் ஃப்ளாட்டா கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாங்க, கொஞ்சம் பெரிய பீஸா கட் பண்ணிக்கணும். நல்லா தடியா இருக்குங்களா? இப்போ என்ன பண்ணனும், ஒவ்வொரு பீஸா இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் பெருசா இப்படி கட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசா போட்டாதான் உள்ளுக்குள்ள வந்து நல்லா வேகாம நல்லா சாஃப்ட்டாவும் மேலே வந்து நல்லா மொறுமொறுனும் நல்லா இருக்குங்க. இப்போ என்ன பண்ணனும், கட் பண்ண நம்ம வந்து இதில் ஒரு ஐஸ் கியூப்ஸ் போட்டுருக்கேன். அதில் வந்து இந்த கட் பண்ணதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாங்க. அப்போ வந்து நமக்கு கலர் கொஞ்சம் மாறாம நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா கியூப்ஸ் மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் பாருங்க, இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ அதில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், அந்த உருளைக்கிழங்கை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கொஞ்சம் நல்லா கொதிச்சு கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிடணும். ஏன் வடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து அந்த ஸ்டார்ச் வந்து நிறைய இருக்கும் இல்லைங்களா? அதனால் வந்து நம்ம வடிச்சிட்டு நம்ம வந்து ஐஸ் வாட்டர் இருந்ததுன்னா கொஞ்சம் அது மேலே நல்லா ஊற்றி விட்டுருணும். ஏன்னா உப்பு நம்ம போட்டிருக்கோம், அந்த டேஸ்ட்லாம் கொஞ்சம் போயிடும். அதுக்காக நல்லா தண்ணி நல்லா அலசிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணுங்க, ஒரு நல்ல டவல், நம்ம அந்த கிச்சனுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டவல் ஒன்று எடுத்து நல்லா விரித்து போட்டுட்டு இதை வந்து அதில் பரப்பி விட்டுறணும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிடணும் இல்லைங்களா? அது நல்லா தண்ணியே இருக்கக்கூடாது நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது. அதுக்காக நல்லா இதில் பரப்பி விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் பரப்பி விட்டுட்டு இந்த டவலையே எடுத்து நல்லா துவட்டிக்கலாம். அப்படி துவட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த தண்ணியெலாம் எதுவும் இருக்காது. அப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து நல்லா மொறுமொறுன்னு நல்லா கிடைக்குங்க. இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் எடுத்து நம்ம அப்படியே டிஷ்யூ பேப்பரில் அப்படியே ஒத்தி எடுத்துடலாங்க. இப்படி பண்ணிங்கனாலே போதும், நல்லா வந்து தண்ணியெல்லாம் எடுத்துரும். பாருங்கள், இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இதை நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் நான் வந்து அந்த டவலில் போட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸ்டவ் நல்லா ஃபாஸ்ட்டாக எரியக்கூடாது, கொஞ்சம் லேசாக வச்சுட்டு பொறுமையாகவே நீங்கள் பொரிங்க. பொரித்து ஒரு 2 நிமிஷம் பொரிச்சா போதும். பொரிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்து வச்சுட்டு அதை ஒரு 20 நிமிஷம் வந்து ஆற வைக்கணுங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பொரிச்சோம்னா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக வரும். அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். இது வந்து டைரெக்டாக வந்து நம்ம தட்டிலே போட்டுக்கலாம். இந்த எண்ணெயெல்லாம் இருக்கணும் அதில், அப்போ தான் அது உறிஞ்சிக்கிட்டு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு டிஷ்யூ பேப்பர்லலாம் போட்டோம்னா டிஷ்யூ பேப்பர் வந்து இந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சிரும். அப்போ டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த எண்ணெயோட அப்படியே நல்லா ஊறி இருக்கணும். அது அப்போ இருந்தால் தான் கொஞ்சம் வந்து நல்லா கரகரன்னு நல்லா வருங்க. பாருங்க, இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் கொஞ்சம் போட்டு நம்ம பொரிச்சு எப்படியே எடுத்து வச்சுருக்கோம். நல்லா ஆறுனதுனால நம்ம என்ன பண்ணுவோங்க, இப்போ இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் வந்து இருக்குது கடையிலலாம். இப்போ அதை வாங்கி நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த மாதிரி கவரில் போட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னு வைங்களேன். ஒரு நாள் பொரிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவோ அதை வந்து நம்ம ஒரு கவரில் போட்டு எடுத்துக்கணுங்க. அதை நம்ம ஒரு வாட்டி எடுத்துட்டோம்னா அதை ஒரு நாள் ஃபுல்லாக பொரிச்சிடணும் நம்ம. அதுக்கப்புறம் இதில் பாதி எடுத்துகிட்டு உள்ளெல்லாம் வைக்கக்கூடாது. அது அந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லா இருக்காதுங்க, ஹெல்த்தியாக இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து நம்ம வச்சிட்டோம்னா ஒரு வாட்டி எடுத்தோம்னா அதை அப்படியே நம்ம பொரிச்சிடணும். இதை நம்ம பொரித்து சாப்பிட்டோம்னா, இப்போ நம்ம இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ணோம் இல்லைங்களா, நம்ம கட் பண்ணி வேக வச்சு கழுவி அதெல்லாம் பண்ண வேலையெல்லாம் இது இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சிட்டோம்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்புறதுக்கு கொஞ்சம் எடுத்து போட்டு நம்ம பொரிச்சு கொடுத்துடலாம். இல்லை ஒரு ஈவினிங் டிஃபனுக்கும் நம்ம இதை எடுத்துக்கலாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம இதை மறுபடியும் இன்னொரு வாட்டி பொரிச்சோம்னா நமக்கு வந்து நல்லா கரகரன்னு உள்ள ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிரும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுவும் நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, கொஞ்சம் போட்டு அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி நம்ம பொரிச்சு எடுக்கும் போது என்ன ஆகும்னா நல்ல மொறுமொறுன்னு நல்லா வருங்க. வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக ஸ்டவ்வை வச்சுட்டு நம்ம பொரித்தோம். இப்போ கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். அப்போ நல்லா கரகரன்னு வரும். நல்லா
பாருங்கள் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டிஷ்யூ பேப்பரில் நம்ம எடுத்துக்கணும். வந்து டிஷ்யூ பேப்பரில் எடுக்க வேண்டாம்னு சொன்னேன் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கும் போது. இப்போ வந்து அதை நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். இதே மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். பாருங்கள் சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மயோனீஸ் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம அந்த மயோனீஸ் வந்து போட்டுட்டு கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கணுங்க, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமாக குடமிளகாய் எடுத்து போட்டுக்கலாங்க. அதில் வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் சாட் மசாலா கொஞ்சம் அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து கலந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதை தொட்டுட்டு இதை எடுத்து இப்படி வச்சு இந்த வெங்காயம் இந்த தக்காளி இதெல்லாம் வரும் இல்லைங்களா, இதோடு இப்படி எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கரக்கரன்னு நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி நீங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி கிடைக்குங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.